அதெல்லாம் பழைய காலத்து வீடு தான். ஊசி இது வரைக்கும் போட்டதே இல்லையா? ஒரே ஊசி போடுறதால ஒரு மாத்திரை மாட்டேன். நீங்கள் பிறந்ததுலேருந்து ஊசி மாத்திரை போட்டதே கிடையாது. இப்போ அந்த மாதிரி நடக்கவும் முடியல, ரொம்ப பொறுமையாக நடந்து வராங்க. ஏன்னா மெருவனை அலசாந்து கூட சொல்கிறது அப்படி நடந்து வர அங்கேப்பா. விட்டு நான் கூட போய்ங்க வீட்டில் சாப்பிட்டு நாளைக்கு போட்டா இன்னொரு நாள் வரேம்மா. இன்னொரு நாள் வந்துட்டு பார்த்துட்டு போகிறேன். சரி இதோட கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போங்க. ஆ சரிம்மா. இந்த ஊர் பேர் என்னம்மா? இந்த ஊர் பேர் என்னம்மா? ஆ ஆ ஆலாங்கடையா? நீங்கள் இதே ஊரா? மண்ணூரா? அது நடந்தே வந்தீங்களா? ஆ ஆ ஆ ஆ இப்போ மேலே போகிறீங்களா? நடந்தே போயிருவீங்களா? உங்களுக்கு பஸ்லாம் கிடையாதா அந்த ஊரில்? இந்த ஊர் உங்களுக்கு பஸ்லாம் கிடையாதா? ஆ நான் மேலே தான் போகிற உட்காரிங்களா? கூப்பிட்டு போயிடுறேன். ஏன் பைக்கில் உட்காந்துங்க, நான் மேலே தான் போகிறேன். உட்காந்துருவீங்களா அதில்? வாங்க உட்காருங்க. இன்னும் மேலே எவ்வளோ தூரமாக போகணும்? மண்ணூர் இப்படி தான் போகணுமா? மண்ணூர் ஆ ஆ ஆலாங்கடையோட போகிறேன். நான் சேலத்துலேருந்து வரேம்மா. ஆ நான் சும்மா மேலே சுற்றி பார்க்க வந்தேன். உட்கார ஏறி உட்காந்துருவீங்களா? உட்கார உங்களுக்கு பொறுமையாக ஏறுங்க. மயக்கமா? ஏன் தண்ணி குடிக்கிறீங்களா? குடிக்கிற தண்ணிமா? இருக்குது இருக்குது. குடிக்கிட்டா? இல்ல இல்ல மயக்க வரும்னு சொன்னீங்களே, குடிக்க தண்ணி குடிக்கலான்னு கேட்டா நீங்க சாராயங்கிறீங்க. சக்கரை பிரஷர் ஆயிடுச்சுமா. சக்கரை பிரஷர் இருக்குதா? அதுக்கு கொஞ்சம் மயக்கம் அந்த நேரமும் மயக்கம் வந்துட்டு இந்த போகிறோம் போகலாம். மேலே ஊர் நல்லா இருக்குமா சுற்றி பார்க்குறதுக்கு? நல்லா பிடிச்சி உக்காந்துக்குமா? ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இறங்குறீங்களா? எங்கே போனோம்? ஊருக்கு போனேன். போச்சா போவே இல்லை. மக்களே, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆலாங்கடை அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்க இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம். இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா அந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி போனால் தருமபுரி மாவட்டத்துக்குள்ளே போயிடுவோம். அதை தாண்டினோன்னா கோவிந்தங்கடை அப்படிங்கிற இன்னொரு ஊர் இருக்கான். அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்குள்ளே வருமா. கிளைமேட் ஓரளவு கூலிங்காக இருக்குது. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக அந்த குச்சிங்க வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. முன்னாடி 2 பாட்டிங்க போகிறாங்க. இவங்க கீழேருந்து நடந்தே தாங்க மேலே போகிறாங்க. தும்பல்லேருந்து நடந்து இங்கே மேலே கோவிந்தங்கடை வந்து அப்படியே மண்ணூருங்க மலை கிராமத்துக்கு போகிறாங்க. பாட்டிமணி எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? சோழாங்குறிச்சிலேருந்து கோவிந்தங்கடைக்கு போகிறோம் ஊருக்கு. சூழாங்கடிச்சும் கோவிந்தங்கடைக்கு தான் வழியா? வேற வழி எதுவும் இல்லையா? அது குறுக்கோலிக்கு இந்த மூடி போச்சு, தடமல்ல போடலாம். அது திருவிழா போடி போது அப்படியே திருவிழா மலையிலே நடந்து போகணுமா? மலையில நடந்து போகணும். இல்லை ரோடு தான், ரோடே தான். என்ன ஊர் போகிறேன் நீங்கள்? மண்ணூரா? கோவிந்தங்கடை. கோவிந்தங்கடை அதுக்கு தான் மண்ணூர். உங்களுக்கு பஸ்லாம் கிடையாது அங்கே போகிறதுக்கு? பஸ்ஸெல்லாம் இல்லை, நடந்தே தான் போகணுமா? போகணும்.
வண்டிக்கு தான் வண்டி தான் வண்டியில் கொண்டு விடுவாங்க. வண்டியில் போனால் அப்போ நான் நடந்து தான் போனோம். போகிற வண்டிக்கு அப்படிதான் நடந்த குறுகலி போல் நடந்து வந்தோம். அப்புறம் ஒரு ஆள் வந்து அப்படி ஒன்றாட்டம் ஒரு ஆள் வந்து அப்படியே சைடு மலைக்கார ஏன் போனால் தும்பில் போகிறான் அண்ணா. சரி உட்காருமான்னு சொல்லி உட்காந்து தும்பில் இறக்கிவிட்டேன் அப்படியே. அப்புறம் தும்பில் இருந்து அப்புறம் பஸ்ஸில் போனேன் சோழாங்குச்சிக்கு. சோழாங்குச்சி நாற்றம் இருக்குது பக்கத்துக்கு அங்கே போனேன். அங்கே போய் சோழாங்குச்சி போயிட்டு அப்புறம் சோழாங்குச்சி அப்புறம் இன்னைக்கு தான் அப்புறம் கிளம்பி பஸ்ஸில் சோழாங்குச்சி பஸ் 10:30 தான் வந்துச்சாங்க. இந்த வயசுல ஒரு நடக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது நடந்து ஆகணும். உங்களுக்கு என்ன வயசுமா அது? எனக்கு வயசெல்லாம் என்ன வயசு வயசே தெரியலையா? எந்த வயசு நம்ம படிச்சோமா ஒன்றமா எந்த வயசு தெரியும் காலத்தில். அந்த காலத்தில் நடந்தே போயிட்டு இருக்கிறீங்க. நிறையா தான் இங்கேருந்து தும்புலேருந்து முன்ன கேவுது அது இதெல்லாம் இங்கெல்லாம் கட்டி தூக்கிட்டு நடக்கணும். அது மேலே போய் தடம் போய் அந்த மேலே போய் அந்த மலையா அந்த மலை மேலே போய் அப்புறம் அங்கே போகணும். இப்படி அந்த மலை ஏறி இறங்கணும். இப்படி போகணும். இப்போ அந்த ரோடு கொஞ்சம் அப்போ விவசாயம் பண்ண அந்த கேழ்வரகு அதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் ஏறி இறங்குவீங்களா? ஏறிட்டு பார்த்து ஏறிட்டு வரது வண்டி எடுத்து கொஞ்சம் மழை வண்டி போயிருக்கீங்க இல்லையா? வண்டி அங்கேயும் நிறுத்திட்டியா? வண்டி நிறுத்திட்டேன். சரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லி நிறுத்திட்டு வந்துட்டேன். சரி வண்டி வந்து அப்படி சுற்றி பார்க்க முடியாதுல்ல. அது மேலே கொஞ்சம் நிறுத்தி சுற்றி பார்க்கலாம். மேலே கொஞ்சம் ஆளாங்களை ஊர் வர நிறுத்திக்கிட்டு சுற்றி பார்க்க. இன்னும் நம்ம ஆலாங்கடையே வரலையா? நீ வரல ஆளாங்க மேலே இருக்குது. இது என்ன ஊர் அப்போ? இது மித்த ஆளாங்கடை தான் ஊர் மேலே இருக்குது. ஓ ஊர் மேலே இருக்குது. பள்ளிக்கூடம். ஓ இங்கே பள்ளிக்கூடம் இருக்கு. ரேஷன் கடை இருக்குதா இங்கே? அதெல்லாம் எதுவும் இல்லை. ரேஷன் கடை இல்லையா? கீழே போனால் தான் உங்களுக்கு ரேஷன் கடை ஆஸ்பத்திரி எதுவுமே கிடையாது. மேலே கரண்ட் வசதி மட்டும் இருக்குது. தண்ணி வசதிலாம் எப்படி? கரண்ட் தண்ணி வசதிலாம் தண்ணி வயசெல்லாம் நம்ம கிணறு வச்சுக்கிட்டு தான் ஊற்றலாம். தண்ணி ஓனுகளில் தண்ணி வரும். அங்கே அங்கே போட்டு விட்டுக்கிறாங்க கம்பி. அது என்ன காவேரி தண்ணியா? அங்கே தண்ணி வரும். இப்போ என்ன ஒரு வருஷம் ஆச்சு தண்ணி விட மாட்டுறாங்க. அதுவும் வரதில்லையா? வரதில்லை. இங்கே ரோடெலாம் எப்போ போட்டாங்க? கீழே ஒரு 2 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்கல்ல, தார் ரோடு. அதெல்லாம் போட்டு 2 வருஷம் ஆகுது. இப்போ தான் போட்டாங்க. இப்போல்லாம் 2 வருஷம் ஆச்சு. அதான் 2 வருஷத்துக்குள்ள தான் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ரோடு கிடையாது. அப்போல்லாம் ரோடு இல்லை. மழைலாம் வந்து அதில் போக முடியாதா? எப்படி போயிட்டு வந்தீங்க? அப்புறம் என்ன நடந்து தான் அப்புறம் அப்படியே தான் ஒன்றும் சுமை தூக்கி தலையில் வச்சு சும்மாடு போட்டு தலையில் வச்சுக்கத்தான். அப்புறம் தூக்கிட்டு வீட்டுக்கு வச்சு இறக்கி வச்சு அது மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்கிறது இறக்கிறது எவ்வளோ வச்சு அப்படி போகிறது. அப்புறம் படாத பாடுபட்டுருக்கிறீங்க. கொஞ்சம் பாடம் இல்லை பாப்பா. இன்னும் உங்களுக்கு கஷ்டம் குறையில? அது குறையுது. அப்பயும் உழப்பு நம்ம உழப்பு தாங்கத்தலவா உடச்சி சாவிலேருந்து உடச்சின்னு பிடிச்சி சாப்பிட்டோம். உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர்? என் பேர் தங்கம்மா. தங்கம்மா. எங்கள் வீட்டுக்கார பேர் கரியமலை. கரியமலை. என்ன விவசாயம் பண்ணுறீங்களா? நானும் எல்லாம் பசங்களை பிரித்து விட்டோம். எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்களா? எல்லாம் அவங்களுக்கு காடு வீடு எல்லாம் பிரித்து விட்டோம். 2 பசங்க 3 பொண்ணு ஒரு பிள்ளை சினிமா வீட்டில் கொடுத்துக்கிறேன். கரும்பு வரைக்கும் நாட்டை கொடுத்துக்கிறேன். கரும்புந்துரா ராசாமணியா. அப்புறம் வளர்ந்து மாதிரி மாங்காடியில் இருக்குது. மாங்கடை இந்த போயிருக்கு. மாங்கடை அங்கே இருக்குது. மாங்கடை அங்கே இருக்குது. அம்மா பட்டு மேலே போனது சித்தேரி பக்கமா? சித்தாரி அது கீழே இங்கே இருக்குது. மாமான் தாண்டிங்க. அப்புறம் பெரிய பிள்ளை உள்ளூரில் இருக்குது. அப்புறம் 2 பசங்க பிள்ளைங்க 3 பொட்டை பிள்ளைங்க மேலே 2 பசங்க. அவன் 2 பசங்களும் கல்யாணம் பண்ணால் அவன் காடை கூட பிரிச்சுக்கலாம். அவன் எதுவும் இல்லை ஏதோ ஒரு வேலை வீட்டு தான் செஞ்சால் அது காட்டுக்கு போனால் 15 கிடைச்சா 15 செலவு வச்சுக்கிறது. இப்போ நீங்கள் இருக்கிறது கோவிந்தங்கடை? கோவிந்தங்கடை. அங்கே எத்தனை வீடுமா இருக்குது? அங்கே இருக்குது 10 வீடு இருக்குது. 10 வீடு அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் வீடெல்லாம் இருக்குது. எல்லாம் காட்டில் வந்து வீடு கட்டிட்டாங்க. விட்டு வந்து அவங்க காடு எல்லாம் காடு அவங்க காட்டில் வந்து கட்டி எங்கள் பசங்க 2 பசங்களும் இங்கே காட்டில் வந்து வீடு கட்டிடுறான். சின்னவனும் பெரியவனும். அப்புறம் நான் மட்டும் என்னதுக்கு வீடாக வந்து நாங்கள் வீட்டில் சோறாட்டி வீட்டில் இருக்கிறோம். வைக்கா வா வண்டி ஒன்று வச்சு வா சைடா. ஓ நீங்கள் 2 பேரும் தான் மேலே போகணுமா? அவங்களும் கோவிந்தம் கடையா? அது மண்ணூர் போகணும். எங்கள் ஊர் காட்டி போகணும். இல்லை யூடியூப் ப்ரோ. பாட்டி தரமாக எடுத்து போடும். பாட்டி இங்கே மேலே நம்ம போகுது ஏதோ படிக்கிட்டு மாதிரி போகுது. ஓ என்ன எங்கே போகுது அந்த இடம்? ஓ இதுவா? ரோடு போகிறோம். ஒரு போய் ரோடு வந்தார். மேலே வெயில் அடிக்குது. கூலிங்காக இல்லை அவ்வளோவா? இல்லை காற்று அடிக்குமே. காற்று அடிக்கும். கப்பிங்க காற்று அடிக்கும். கீழே வரும்போது ஓரளவு கூலிங்காக இருந்துச்சு. மேலே வர கொஞ்சம் வெயிலாக இருக்குது. இல்லை எதுவுமே இல்லையா? இல்லையா? இல்லை ராஜி எதுவுமே இல்லை. என்ன என்ன ராஜிக்கு கடன் கொடுக்குறியா? லாரி கீழேருந்து எதுவுமே இல்லையாண்ணா? சரி ராஜி எதுவுமே இல்லை.
பொழுத்த போயிடுச்சு வா. நம்ம அங்கேயே மயக்கம் வருதுன்னாங்க. அப்புறம் தண்ணி கொடுத்து வண்டியில் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தேன். பொறுமையாக வரட்டு விடுங்க. ப்ரெஷர் சுகர் இருக்குதாம்மா அந்த அம்மாவுக்கு, அதனால மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நம்மளால எதுவுமே இல்லை உடம்புல. நம்ம உடம்புல ஊசி மருந்து ஆகத்தில். இப்போ நீங்கள் ஊசி மருந்தெல்லாம் போட்டதே இல்லையா? அந்த ஊசி எப்படி போடலாம், ஊசி போடலாம் பார்த்தா எனக்கு பயன்படுத்தணும். நீங்கள் ஊசி இது வரைக்கும் போட்டதே இல்லையா? ஒரே ஊசி போடுறதால ஒரு மாத்திரை தொடர்ந்து போக மாட்டேன். நீங்கள் பிறந்ததுலேருந்து ஊசி மாத்திரை போட்டதே கிடையாது? இல்லை. நம்மளுக்கு அந்த நோய் இப்போ காய்ச்சலாம் வந்து என்ன பண்ணுவீங்க? எந்த காய்ச்சல் இருந்தாலும் சரி தண்ணி வச்சு சுட வச்சு ஊற்றிக்கிட்டே தின்னு போச்சு. ஓ, தலைவலி பிடிச்சாலும் சரி காய்ச்சல் இருந்தாலும் சரி நான் தண்ணி ஊற்றி எல்லாம் திட்டுவாங்க. நானே கூட சளி பிடிச்சி 2 நாள் இரும்பிட்டு கிடந்தேன். அப்படியே மூஞ்சாலும் வீங்கி போச்சு. என் பையன் சொன்னோம், என்னம்மா மூஞ்சி போச்சு, என்னம்மா வந்து போகிறதா ஏன் விழுந்தியம்மா மூஞ்சாலும் வீங்கி போச்சுன்னா. இல்லைடா சளிக்கு இரும்பி அப்படியே மூஞ்சி அப்படி அதை போய் எதாவது சொல்கிறேன்னா மாத்திரை வாங்கிட்டா மாத்திரை எதுவும் வாங்கிட்டு வராது, மாத்திரை வாங்காது அப்படின்ட்டேன். சொல்லுங்க வாங்கிட்டு வரேன், சளி மாத்திரை வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு சொல்லுமா அப்படி வாங்கிட்டு வரமானா வாங்கி வந்து நான் குடிக்க மாட்டேன், நீ குடிச்சிட்டு வாங்கி வந்துக்கா எனக்கு வாங்காத எனக்கு மாத்திரை வாங்கிட்டேன். மாத்திரை கூட போட்டது கிடையாது? மாத்திரை போட்டால் தொண்டாலே மாத்திரை இறங்காது. ஆச்சரியம் தான். இந்த காலத்தில் நீங்கள் பிறந்ததுலேருந்தே ஊசி மாத்திரை போட்டது இல்லைன்னா ஆச்சரியம் தான். இந்த உருணை ஊசி போட்டாங்களா இப்போ, ஒரு உருணை ஊசி போட்டாங்களே இப்போ. ஆமாம். அப்போ என்ன பண்ணாங்க, நான் என்ன போச்சு என் பசங்களாம் வேலைக்கு போனாங்கல்ல. அப்புறம் முன்னாடி பக்கத்தில் ஒரு ஆள் நான் ஊசி போடல சாமியாக வீக்கும் கை காலெல்லாம் நான் ஊசி போட மாட்டேன். ஊசி போட போனால் மகன் வேலைக்கு போய்ட்டு வந்தானா அடிச்சுடுவான். என்ன சொல்லிட்டாங்க, சக்கரை அட்டை செல்லாது, உங்களுக்கு அரிசி இல்லை பருப்பு இல்லை எதுவும் கேளாது, அந்த அட்டை செல்லாது போடுமா, நீ ஊசி போட்டு பேர் எழுத்து போட்டினா தான் அங்கே அவங்க எழுத்துக்குவாங்க, அப்போ தான் உங்களுக்கு அட்டை செல்லாம் சரிமா அப்படி எங்கள் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டு அந்த பொம்பளையும் வட்ட கட்டேன் சரி ஆமாம் ஊசி போட்டு ஆமாம் இல்லை நான் ஊசியை போடுறதில்ல வேணாம் நான் வரலன்ட்டேன். எங்கள் ஊரில் கொஞ்சம் நாள் மாறி கோயிலன்னு இருக்கிறாங்க வண்டி கார் நிறுத்திக்கிட்டு. அப்போ நான் இல்லை நான் ஊசியை போடுறதில்ல வரல அப்படின்ட்டேன். இல்லை ஒன்றும் வரல வா நீ முதல்ல இழுத்துட்டு போய் ஒரே ஊசி வந்து ஊசி அப்புறம் 3 ஊசி போட்டால் நான் போவே இல்லை. ஊசி போட்டாங்க அப்புறம் ஒரே ஊசி போட்டால் அதை கை வச்சா அந்த ஒரு ஊசி போட்டு கை வீங்க அது முறை சுற்றி வச்சு எலும்பி கை ஒருத்தம் கொடுத்து நல்லா படிச்சு நல்லா போச்சு. ஊசி போட்டதுன்னா கொரோனா ஊசி மட்டும்தான். ஆமாம் அது ஒன்று தான். அது தெரியாமல் ஏமாற்றி போட்டாங்க. அப்போ மாத்திரை என்ன பண்ணான், மாத்திரை குடிக்கன்னு சொல்லி அவன் என்ன ஆடுறான், அந்த பையன் மதினம்மா சேர்த்து போனான். அவன் என்ன ஆடுறான், திட்டி சரிம்மா மாத்திரை வச்சுமா எல்லாம் தெரியாது அந்த மாத்திரை நம்ம பிடிக்கிறது கடத்தல அப்படி ஆகும் மாத்திரை அடி கொடுத்தா கடத்துறாங்க முழுங்க நம்பரு அப்படி வாயிட்டு போட்டு தண்ணி ஊற்றினா ஓடிச்சு போகிற வாங்கி வந்துச்சு. மாத்திரையும் உள்ளே போகல. பார்த்து மாத்திரை அப்படி கடந்து சீக்கிரம் கிடைச்சிட்டோம். அப்புறம் மறுபடியும் 2வது ஊசி 3வது ஊசி வந்தாங்க. நான் இல்லை சித்தாரிட்டு போய் ஊசி போட்டு சொல்லிட்டேன். நான் ஊசி போட்டுட்டேன். அது சித்தாரிக்கு ஒரு வேலையை போனேன். அங்கே போட்டேன்னு போய் சொல்லிட்டீங்க. நான் போய் ஊசி போட்டு வந்தேன். மாத்திரை வாங்கினேன். மாத்திரை வேணாம் மாத்திரை இருக்குது அவங்க கொடுத்தது இருக்குது நான் மாத்திரை இருக்குது ஊசி போட்டுட்டேன் அப்படின்னு ஏமாட்டேன். ஒரு 3 ஊசி போடணுன்னு வந்தாங்க 3 தடவை வந்தாங்க நான் போடல. ஓ இதுதான் ஆழம் கிடையாமா? ஓ இதுதான் அந்த வீடு இங்கே இவ்வளோதானாம்மா? இப்போ வீடு இங்கே இவ்வளோதானா? அதெல்லாம் பழைய காலத்து வீடு தான். நாய் கடிக்குமா? மக்களே இதுதாங்க அந்த ஆலாங்கடை அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தில் வீடுலாம் பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே பழங்காலத்து வீடு தாங்க. பாருங்க பெரியவர் இருக்கார் பாருங்க. எல்லாம் ரொம்ப பழைய ஆளுங்க. எல்லாம் சின்ன சின்ன வீடுகள் தாங்க. எல்லாமே மண் வீடுகள் தான். மேலே பாருங்க எல்லாம் பழங்கால முறையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இலையை போட்டு மேலே கூரை மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வீடுலாம் கொஞ்சம் மண் வீடு தானாம்மா? என்னம்மா ஒரு வீட்டு மரத்தை கட்டிக்கிறாங்க. அதான் ஒரே ஒரு மெத்த வீடு இருக்குது. ஒரே வீடு தான். அதெல்லாம் அட்டையை தான் அதெல்லாம் கை அதே மாதிரி காட்டு அவங்க காட்டில் போய் வீடு கட்டிட்டாங்க. அப்புறம் ஊர் கிடைக்கிறதா மூடு வாயா நாற்று வரோம் போ வீட்டு சோத்துக்கு வரோம் கத்துறேன் நான் வெளியே போகும்பா. இந்த இதுங்கம்மா போகுது இது அழகான சித்து அழகான கூட அவங்க நெய்மலைக்கு போகணும். இந்த தடம் வந்து இங்கிருந்து நெய்யமலைக்கு நடந்தே போகலாம். நடந்தெல்லாம் போகலாம். ரோடு போனால் சுற்றிட்டு போய் அப்படி வெள்ளாளப்பட்டி போய் மேலே ஏறணும். ரோடு ஏறணும். வெள்ளாளப்பட்டி பின்னாட்ட இருக்குது அண்ணாட்ட இருக்குது. இது போனால் பக்கமா? அது இது நடந்து போனால் பக்கம். நெய்மலைக்கு நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன சும்மா 1 மணி நேரம் போயிடலாம். நடக்கிறீங்களா போயிடலாம். வா வா பொட்டாச்சு வா
இங்கே நல்லா கிளைமேட் நல்லா இருக்குதுமா, ஆ இங்கே நல்லா சில்லுன்னு இருக்குது. அதாவது கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு நல்லா கூலிங் ஆகுது. எங்கள் வீட்டிலலாம் பேனை இருக்குது. எங்கள் வீட்டில் அவர் மட்டும் பேனை போட்டு தான் படுத்துக்கோப்பி. அவன் பேனை போட்டு நான் எந்த சில்ஜில் கீழே அந்த பேனை போட்டு விட்டுருவேன். பேனை ஓட காணும் கரண்ட் இல்லைன்னு அது கரண்ட் இருக்குது. பேனை சும்மா நான் குளிர் ஆகிட்டு போனேன். அந்த ரூம் அந்த காற்று இருந்தால் அந்த ரூமுக்கு தானே அந்த ரூமில் படுத்து நேற்று வரைக்கும் போட்டுருவேன். இங்கேருந்து மண்ணூருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நடந்து போனால்? நடந்து போனால் மண்ணூர் லேட் ஆகும். லேட் ஆகும். 4 மணி ஆகும் போகுது. டைம் பேர் இப்போ நீங்கள் மண்ணூரா போகிறீங்க? நீங்கள் போகிறதுக்கு 4 மணி ஆயிடுமா? இப்போ 4 மணி ஆகும். மணி 4 மணி ஆகும், 5 மணி ஆகும். 10 நாள் போகிறது நீங்கள் நடக்கிறது. நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். தான் நடக்கிறீங்க நடக்குது. காய்க்கும் வா மணி ஒரு ஆட்டோ கூட பாய்ட்டு அப்படின்னு ஊர்வலம் போகிறாங்க. அது இன்னும் யாருக்கிறாங்க ஊர்வலம் ஒரு மணி 1 மணி தான் ஆகுது. நீங்கள் நடந்து போகிறதுக்கு 4 மணி ஆகி போயிடும். 4 மணி ஆகும். சாப்பாடு அது வரைக்கும் சாப்பாடு இருக்குது. அங்கே சாப்பிட்டு வச்சோம். எதுவும் இல்லாமல் நடந்து போகணும். ஆகிட தண்ணி கூட இல்லையே. தண்ணி வாங்கிட்டீங்களா? ஊருக்குள்ள தண்ணி வாங்கிக்கிட்டீங்களா? தண்ணி வாங்கி குடிச்சிட்டாங்க. எதுவும் பாட்டில் இல்லையா? பாட்டில் தான் குடிச்சிது. பாட்டில் இருந்தாலும் தண்ணி பிடிச்சிருக்கலாம்ல. 4 மணி வரைக்கும் நடக்கணும். 3 மணி நேரம் நீங்கள் நடக்கணும். மணி 1 தான் ஆகுது. இதெல்லாம் குச்சிக்கிழங்கு போட்ட இடமாம்மா? எல்லாம் போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு மண்ணூருக்கு பஸ் இல்லையா? அதான் எந்த பஸ்ஸும் இல்லை. மண்ணூருக்கும் பஸ் இல்லையா? மண்ணூருக்கு நடந்து போகணும். பஸ் இல்லை. நடந்து போகணும். எப்போ போய் நடந்து எப்போ போய் சேர்றது? எல்லாரும் போய் சேர்ந்து இப்போ அந்த மாதிரி நடக்கவும் முடியல. ரொம்ப பொறுமையாக நடந்து வராங்க. ஏன்னா மெருவனை அலசாந்து கூட சொல்கிறது அப்படி நடந்து வர. இப்போ நீங்கள் என்ன ஊர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க? தும்பலுக்கு தான். தும்பல் எப்போ கிளம்புனீங்க தும்பலுக்கு? நான் போய் தான். ஓ, அங்கே போய் தங்கிட்டு வரீங்களா? போகும்போது இப்படி தான் இதே வழியில் தான் நடந்து போனீங்களா? மருமாவெல்லாம் அங்கே கேட்குறாங்க. அங்கே தான் கேட்குறேன். கூட்டத்தை விட சொல்லிட்டு போகலாம்ல பைக்கில்? காவடி என் மாவா பேரன் கேட்குறான். அந்த விரத்தல் சாமி விரத்தலாம். தெருவில் இருந்தால் ஒரு வச்சுட்டு வரும். அப்படியே சின்ன ஆள் வேற பழம் பக்கம் பழம் தடை வந்தாலும் பக்கமும் போகப்படி வரும். ஏதாவது வந்து விட சொல்லியிருக்கலாம். இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. எவ்வளோ நேரம் நடக்கிறது இப்படி? அவனை என்ன சேவ் பண்ணுறது? நடந்துதானே ஆகணும். வீட்டில் ஆளுங்க இருக்கிறாங்களா? வந்து விட சொல்லியிருக்கலாம்லம்மா? ஆளுங்க ஆளுங்க இருந்தாலும் நம்மளால மேலே மதிக்குவாங்களா? மக்களே, இந்த கிராம மக்களோட நிலைமையை பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 நேரம் நடந்து தாங்க ட்ராவல் பண்ணி போயிட்டு வராங்க. அதாவது இங்கே இருக்கவங்க ஊருக்கும் அந்த டவுனுக்கும் வந்து கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் நடந்து போனால் தான் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுவரைக்கும் நான் பார்த்த மலை கிராமங்களில் இந்த கிராமம் கொஞ்சம் ரொம்ப பின்தங்கி இருக்குங்க. எந்த அடிப்படை வசதி பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. அதிகமாக 2 வீலர் கூட அதிகமாக யாருக்கிட்டையும் கிடையாது போல். மேக்ஸிமம் நடந்தாங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த வயசானவங்க நடந்து தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மண் ரோடு தான் இந்த ஆஃப் ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தங்கடை அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து சித்தேரிங்கிற ஊருக்கு போகிற வழியை போய் ஜாயின் பண்ணுதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா சித்தேரி போகிற ரூட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிருந்த இந்த ரோடு மண் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முன்னாடி போக ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரோடு எல்லாமே இப்படி தான் இல்லை வண்டியில் போயிட்டு நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்களோ தெரியலைங்க. ரொம்ப கஷ்டங்க. கிட்டத்தட்ட சும்மா ஒரு டவுனுக்கு போய் ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட இவங்க ஒரு நாளே அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆரம்ப காலத்துலேருந்து அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே. இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. அசால்ட்டாக நடக்கிறாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம். முன்னாடி பாருங்கள் பலாமரம் ஒன்று காய்ச்சி நல்லா பல்காக தொங்கிட்டு இருக்கு. கேமரா ரொம்ப குட்டியாக தெரியும்னு நினைக்கிறேன். கிட்ட போயிட்டு காட்டுறேன். பலாமரம் பாருங்கள்.
மக்களே பலாப்பழத்தை பாருங்க. இங்கே வரும்போது அங்கே நாய் குலைக்குது. அம்மா இங்கே பலாப்பழம் கிடைக்குமாம்மா? இங்கே பலாப்பழம் கிடைக்குமா? ஓ இதெல்லாம் வந்து இப்போ சாப்பிட்ற பருவத்தில் இருக்கா இல்லை? ஆ சாப்பிட்ற பருவமா? பாட்டி என் ஃபோனை வந்து வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன், பத்திரமா இருக்கு, மாற எடுத்துக்குவாங்களா? மறந்துட்டு வந்துட்டேன் ஃபோனு, வண்டி கவர்லேயே மேலேயே இருக்குது. யாரும் எடுக்க மாட்டாங்களா? இப்போ சோப்பில் வச்சு போட்டு வரேன், மறந்துட்டேன், எடுத்து வண்டி மேலே வச்சு அப்படியே விட்டு வந்துட்டேன். பத்திரமா இருக்கு நினைக்கிறேங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. நம்ம இருக்க ரோடு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஆமாம் ஆமாம், பின்னாடி அப்படிதான் தாளாரக்கார சேர்த்து போட்டுருந்தாக்க கடைசி காடு திடீர் ஒரு மரம் இது வேப்ப மரம், அந்த மரத்தோடு அங்கே ஆனால் அந்த அறுவறு பாடு. ஓ அந்த கடைசி அந்த கம்பம் தெரியுது இல்லை, கரண்ட் கம்பம். ஆமாம், அது என்ன ஊர்? அது அந்த கோயிலுங்கடை. கோயந்தங்கடை. கோயிலுங்கடை அதுலேருந்து இன்னத்த ரோடு இவங்க வேலை செய்ய மாட்டாங்க சொல்லி பாட்டுனாங்க. ஏன் அது என்னம்மா நாங்கள் எங்கப்பா எங்களுக்கு நாங்கள் தார் ஊற்றி வச்சோம். ஓ இந்த ரோடு வேலை செய்ய மாட்டேன்ட்டாங்களா? நீ செஞ்சுட்டு கேட்பேன், எங்களுக்கு என்ன போயிட்டோம். இது ரோடு போடலாமே, இடம் வசதி நல்லா இருக்குது. அந்த தெரியுது அந்த அத்துலேருந்து இது அந்த நான் அந்த கடைசியில் கம்மி அதுலேருந்து இன்னும் சேலம் பாடுது. ஓ அதோட தருமபுரியா? அது ஆனால் ஓ சேலம் முடியுது, அதோட சேலம் முடியுது. முடியுது ஆனால் தருமபுரி. அவங்க தருமபுரி அவங்க சொல்லி வந்து அதை தார் ஊற்றிட்டாங்க, அதுவாக தார் ஊற்றி வச்ச ரோடு எல்லாம் இருக்குது. இந்த இடம் தான் அப்படி காட்டு, இவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஓ இப்போ சேலம் தான் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அவங்க பார்டர் வரைக்கும் போட்டாங்க ரோடு. போட்டாங்க. அந்த ரோடு போட்டால் நீங்கள் ஈஸியாக வண்டி வந்து போகலாம்ல? ஒரே சித்தேரி வரையும் 15 மாலை ரோடு போட்டு தார் ஊற்றிட்டாங்க. சித்தேரி வரையும் நம்ம பையில கூட போகலாம் வரலாம். அடிச்சாலும் முன்ன சித்தேரிக்கா ரோட்டில் கப்பா அடிச்சு ஆட்டுறோம், சித்தேரி தான் போனாங்க கொஞ்சம் அங்கே. இப்போல்லாம் அங்கேயும் கொண்டாந்து கோயில் வரைக்கும் மண்ணூர் போட்டுக்காடு அவங்க அந்தந்த ஊரில் நெட்டி போட்டுக்குவாங்க. வண்டியில் கொண்டு வந்து போடுறாங்க. நடமாடும் ரேஷன் கடை எல்லாம் வண்டியில் கொண்டு போட்டுக்குவாங்க. இவங்க சொல்லி பாட்டோம் ஆள் விட்டு வண்டி விட்டு நிறைய நீங்கள் அந்த மாதிரி எழுத்து போட்டு கேளுங்க. எழுத்து போட்டால் வந்து அவங்க வேலை செஞ்சு தார் ஊற்றி தார் போடுவாங்க. எங்கே செல்லு கொண்டு வராங்க, நம்ம வண்டியில் கொண்டு வராங்க. நீங்கள் செலவு பண்ணிட்டு நம்ம எதோ நம்ம ஏதோ நம்ம ஊருக்கார நம்ம செலவு பண்ணி நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லி பாடுறோம். நீங்கள் கழிச்சு கட்டுக்கப்புறம் நம்மளுக்கு தானே தெரியும். அவங்களாம் சொல்லிட்டாங்க தருமபுரி பாடு இது வெளியே நாங்கள் இருக்கோம், இது வெளியே நாங்கள் செய்யலாம், அந்த இடம் வந்து சேலம்பாடு வந்து எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. கரெக்டு தானே, அவங்க வரைக்கும் தான் செய்ய முடியும். ஆமாம், தருமபுரிக்காரங்க சேலத்துக்கு செய்ய முடியாதுல்ல. இப்போ நீங்கள் இருக்கிறது காடெல்லாம் தருமபுரியா சேலத்துக்கு சேர்ந்ததா? தருமபுரி. ஓ நீங்களும் தருமபுரி சேர்ந்தது எல்லாமே? தருமபுரி வந்தாட்டேன். வீட்டில் சாப்பிட்டு நாளைக்கு போட்டா இன்னொரு நாள் வரேம்மா, இன்னொரு நாள் வந்துட்டு பார்த்துட்டு போகிறேன். சரி இதோட கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போங்க. சரிம்மா.